இப்போ ஒரு அக்கா இன்னைக்கு ஆந்திராவுக்கு போய் அமித்ஷாவை கூப்பிட்டு காதில் 2 அறை வச்சு அமைச்சிருக்கிறான். மரியாதையாக மூடின்னு ஒழுங்காக இருக்கணும், அங்கே இங்கேன்னு வாயை திறந்த மகளை வெட்டி பொச்சிருவேன்னு சொல்லியிருக்கான் அமித்ஷா. மூஞ்ச பார்த்தா அப்படி தான் இருக்குது. அது பார்த்து இன்றைக்கி பார்த்து எங்கள் அக்கா அந்த சுருட்ட முடியெல்லாம் நீட்டு முடியை ஆக்கி வீக்கேருக்கு போய் தலையெல்லாம் ஆக்கி ஸ்டைலாக போயிருக்குது. இதுக்கு தான் சொல்கிறது, ஒரு பழமொழி இருக்கா இல்லையா, நாயை கூட்டி வச்சாலும் எங்கே போவோம், ஆயத்துன்னா போவோம். நம்ம ஊர் பொண்ணாச்சே, நம்ம இலக்கிய தென்றல் குமரி ஆனந்தம் பொண்ணாச்சே, 2 ஸ்டேட்டுக்கு கவர்னர் ஆத்தா, 2 ஸ்டேட்டுக்கு, பாண்டிச்சேரிக்கு தெலுங்கானாவுக்கு. அங்கேருந்து இங்கே பறக்கலாம், இங்கேருந்து அங்கே பறக்கலாம். பங்களா பார்த்தினா நம்ம இங்கே பங்களா இருந்துச்சுன்னா மணலி மார்க்கெட் இல்லை, அங்கே கேட்டு, அங்கே 50 போலீஸ் நிற்கும், இங்கே உள்ளெல்லாம் போலீஸ் நிற்கும். கிளம்புனா போலீஸ் கிளம்பிக்கும், இறங்குனா போலீஸ் இறங்கிக்கும். இவ்வளோ பெரிய பதவியை கொடுத்தா அதெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு தென் சென்னையில் வந்து நின்றுச்சு. எங்கள் கேண்டிடேட் யார் தெரியுமா, தமிழச்சி தங்கப்பாண்டியன். அது தேர்தலில் சொல்லுது. தமிழிசை அக்கா, அண்ணாமலை வராரு பிரச்சாரத்துக்கு, அக்காவுக்கு பிரச்சாரம் பண்ண தம்பி வரார். அது மைக்கு பிடிச்சி சொல்லுது, தம்பி வருவதற்கு முன்னால் கேட்டார், அக்கா நீ எத்தனை லட்சத்தில் வெற்றி பெறுவாய் என்று கேட்டார். நான் 1 லட்சம் என்று சொன்னேன். தம்பி ஏறி விட்டார் ஜீப்ல, தம்பி ஏறி விட்டார், இப்போது 2 லட்சம். இப்போ வாயில் என்ன வைக்கிறது சொல்லுமா? சொல்றதுக்கு பேசுறதுக்கு ஒரு நியாயம் அர்த்தம் இருக்கணும். இன்னைக்கு சொல்றானுங்களே, இதை எவனாவது பிஜேபியில் கேட்பானா? பொது மேடை, சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்றுக்கிறான், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனம் உட்காந்துக்குது. அதில் போய் நம்ம வணக்கம் தான் சொல்லுது. வணக்கம் சொன்ன பொம்பளையை கூப்பிட்டு உட்கார கூட இடம் கொடுக்காம நிற்க வச்சு கண்ட மெனியை திட்டுறான் ஒரு பிஜேபிக்காரன். இந்த கட்சி பொம்பளைக்கு மதிப்பு கொடுமா? நாங்கள் பொம்பளையை அவமானம் பண்ணுற கட்சியம். எந்த ஊரில் போய் சொல்கிறது நியாயமா? அது சொல்லுது. இன்னொரு 2 நாளைக்கு முன்னாடி 40 ஜெயிச்சுன்னா பிரயோஜனம், 40 காது அறந்த ஊசி. இப்போ நல்லா 40 காது. நீ டாக்டர் தானே படிச்சிருக்குது, அது காது இல்லாத ஊசியில் தானே ஊசி போட முடியும். காது இருந்தால் அதில் மருந்து ஏற்ற முடியுமா? அது கூட தெரியல, இது டாக்டர் படிச்சிருக்குது. 40 ஜெயிச்சுன்னா புண்ணியன்னு கேட்டிங்கல்ல, பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சு வந்தார்ல நரேந்திர மோடி. எங்கள் தாத்தா அம்பேத்கர் இருக்கார்ல, அம்பேத்கர் தொட்டா தீட்டு பார்த்தா பாவம்னாங்களே, அந்த தாத்தா எழுதினார்ல அரசியல் சாசன புத்தகம், அதை தூக்கி தலைமையில வச்சு முத்தம் கொடுத்தாம்பார். அது தாண்டா இந்த 40 பேர் செஞ்ச சாதனை. அரசியல் சட்டத்தை மாற்றுவேன்னவன, அரசியல் சட்டத்தை திருத்துவேன்னு சொன்னவன, அரசியல் சட்ட புத்தகத்தை தூக்கி தலைமையில் வைத்து அதற்கு முத்தமிட வைத்தோமே, இதுதான் இந்த 40 திமுக எம்பி கூட்டணி எம்பி செய்த சாதனை. இனிமே நீ வாலாட்டுவியா? மோடிகா பரிவார், மோடிகா கேரண்டி. இப்ப நீ மோடிகான்னா சந்திரபாபு நாயுடு ஒரு வாழைப்பழத்தை வைப்பான் வாயில. இன்னொரு வாட்டி திறந்தினா அவன் வடநாட்டில் என்ன ஐட்டம் சிறப்பாக இருக்குதோ நிதிஷ்குமார் ஒன்று தந்து வைப்பான். இன்னும் நீ திறந்தேன்னு வச்சுக்க, அவன் தான் பவன் கல்யாணம் அவன். அதுக்கப்புறம் இன்னொருத்தங்கிறான் அங்கே மகாராஷ்டிராவில், தம்பி 2-3 தான் சொல்லிட்டு போனான். அவன் துரோகத்துக்கு மொத்த உருவம் ஏக்நாத் சிண்டேவா அவன். அப்புறம் அஜித் பவார், ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு பிள்ளைய பெற்று போட்டு போகிறான் அவன். அவெல்லாம் எடுத்து லைனாக வச்சான்னு வச்சுக்கா, மோடி வாய் கிழிஞ்சிடும். இனிமே மோடிகா பரிவார், மோடிகா கேரண்டி அதெல்லாம் பொத்திட்டு வாழை சுருட்டிட்டு இருக்கணும். அக்னிபாத் திட்டம் வந்ததா இல்லையா சாமி? அக்னிபாத் திட்டம் நம்ம சொன்னோம்ல. யோ, ஒரு நாட்டிலம்மா நம்ம வீட்டில் யாருன்னா இராணுவத்துக்கு போயிருந்தா அந்த கஷ்டம் தெரியும். ஒரு பையன் அவனை இராணுவத்துக்கு ஏன் அனுப்புறான் தெரியுமா? அந்த புள்ள செத்தே போனாலும் பரவாயில்ல, அந்த புள்ள செத்தே போனாலும் பரவாயில்ல, அது இராணுவத்துக்கு போய் செத்து போச்சுன்னா பணம் வரும், அதில் ஒரு வேலை வரும், அதை குடும்பத்தை காப்பாற்றலாம்னு சொல்கிறது தான் இராணுவம். உயிர் போனாலும் பரவாயில்லன்னு தானே போகிறான். அதுக்கு போனால்
இவன் என்ன பண்ணான் அந்த 10 வருஷத்தில் 4 வருஷம்தான் அக்ரிமெண்ட்டான். இப்போ நம்ம பெருக்கிற வேலைக்கெல்லாம் போகிறோம்ல, அந்த குப்பல்றதெல்லாம் வராம்பார் வண்டி தள்ளிக்கின்னு, வேலை போகணுன்னா வச்சுக்குவோம், வானான்னா தேய்ச்சிடுவான். அது மாதிரி இராணுவத்துக்கு 4 வருஷம்தான் கேரண்டி, பென்ஷன் கிடையாது அப்படின்னு சொன்னான். நாளே ஜெயிச்சு பதவி கூட ஏற்றுக்கல நரேந்திர மோடி. இருக்கார்ல பீகாரில், அவர் சொல்லிட்டார் அந்த அக்னி பாத்